வணக்கம். இன்னைக்கு தமிழ் கூட்டாஞ்சோறு சேனல்ல மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னோட மெத்தடு தெரியாதவங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். இது வந்து கோல்டன் பாம்ஃபர்ட், இது கோல்டன் வவால் மீன். இதில் வந்து வாலும் தலையும் எடுத்து குழம்பு வைக்க போகிறேன். மிச்சத்தை உப்பு காரம் போட்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறது மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 பேருக்கு சரியாக இருக்கும். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. 2 வெட்டிக்கோங்க. 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் தான் முக்கியம். இந்த மீன் குழம்பு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு குண்டு மிளகாய் கிடச்சதுன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. என் குண்டு மிளகாய் கிடைக்கல, நான் சின்ன சின்ன மிளகாய் அந்த நீட்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 7-8 எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 சில்லு, அதாவது பத்தன்னு வாங்க, இல்லை சில்லும்பாங்க, ஒரு ஊர் பக்கம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 2 சில்லு தேங்காய் அதை எடுத்துக்கணும். ரொம்ப தேங்காய் போடக்கூடாது, குருமா மாதிரி ஆகிடும். மீன் குழம்புனாவே புளி மெயின். புளி வந்து மீன் எவ்வளோ புளி போட்டாலும் இழுத்துக்கும். இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இது வந்து ஒரு சின்ன கட்டி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது தாளிப்பதற்கு கடுகு, ஜீரகம் அரை டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய். இதுக்கு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட வெங்காயம், வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ரெண்டு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். இது வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நிறைய வர்றதுக்கு தக்காளி நான் அரைச்சி போடுறேன். இதையும் இதோட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த டீஸ்பூன் அளவு நான் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள். இதுவே இதுக்கு போதுமானது. உங்களுக்கு காரம் வேணும்னா ஜாஸ்தி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வேற போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து நான் கீரி போடலை, அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன். ஏன்னா கீரி போட்டால் காரம் நிறைய இறங்கிடும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்குது, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூள், இதையும் போட்டுறேன். இது ஒரு 2 நிமிஷம் இதில் வதங்கட்டும். இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுறேன். நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டு, மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு தான் நம்ம மீன் போடணும். புளி நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு இடையில நான் தேங்காவை சின்ன சில்லு 2 சில்லு தேங்காவை நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த காலத்தில் எங்கள் அம்மா என்னை அம்மியில் அரைக்க சொல்லுவாங்க. அம்மியில் அரைக்க சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை தடவை அரைச்சாலும் இன்னும் 10 இன்னும் அரை அப்படின்வாங்க. அது பார்த்திங்கன்னா கண்மை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மிக்சியில் முடிஞ்ச அளவு கண்மை மாதிரி நான் அரைச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம இதோட ஊற்றிடலாம். மீன் வந்து சூடு, அதனால தான் இந்த தேங்காய் ஊற்றுறோம். நம்ம இந்த தேங்காய் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் அன்னைக்கே யூஸ் பண்ணிடணும். தேங்காய் ஊற்றுலன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். இது இப்போ கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லம் அதையும் போட்டுடலாம். வெல்லம் ஆப்ஷனல், பட் வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்கும், புளிப்பு எடுத்து கொடுக்கும், உப்பு எடுத்து கொடுக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் மீனை போட்டுறேன். மீனை போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சோம்னா
மீன் குழஞ்சு போய்டும், உடஞ்சி போய்டும். ஸோ நம்ம மூடி போடுறோம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 10-15 எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். இதை இறக்க போகிற நேரம் நம்ம போட்டோம்னா இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி மீன் குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். சிலர் கொத்தமல்லி போடுவாங்க, நான் போட மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டேஸ்ட்டு கொடுத்துரும். காரக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் வந்து கொத்தமல்லி போட்டால் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் போட மாட்டேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிடாதீங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மீனில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இறங்கி சுவை நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.